காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன சொல்கிறார் சொன்னால், நான் யாருக்கோ பணம் கொடுத்துட்டேன் மேடம், பணம் கொடுத்த அப்புறமா அந்த பணம் திருப்பி வரல, நான் நிறைய பேர் சீட்டிங் பண்ணிட்டாரு சொல்கிறார். அப்படியே மேரேஜ் சொன்னாலும் ஏதோ பொய் சொல்லிட்டு மோசம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமும் அந்த மேரேஜ் கூட நிறைய தடை வருது, சமஸ்யை இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் கூட அது நல்லிஃபை ஆகணும், பணம் கொடுத்தது வாபஸ் வரணும், அப்புறமா இந்த மேரேஜ் கூட ஏதோ பொய் சொல்லிட்டு சீட்டிங் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணணும், உங்களுக்கு அந்த நிம்மதி இல்லை சொன்னால் என்ன பண்ணணும்? வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் AS மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்திங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்வோம். நமஸ்காரம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு என்ன நியூமராலஜி சம்மந்தமானது, வாஸ்து சம்மந்தமானது. இதில் பேசக்கூடிய கருத்துக்கள் என்னன்னு யாரையும் ஒரு உயர்த்தியோ தாழ்த்தியோ கிடையாது, என்ன இருக்கோ அது இருக்கிறத மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு கெஸ்ட் இருக்கிறேன், அவங்க கிட்டே பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். யார் பற்றி கேட்கணும் சார்? என்னை பற்றி. உங்களை பற்றி கேட்கணும். உங்கள் பேர் வித் இனிஷியல் சொல்லுங்க. சந்திரசேகரன். என் டேட் ஆஃப் பர்த் 30/12/1963. பிளட் குரூப் பி பாசிட்டிவ். டோர் ஃபேஸிங் வடக்கு. என்ன பண்ணுறீங்க மிஸ்டர் சந்திரசேகரன்? வேலைக்கு போயிட்டு எக்ஸாம்பிள் வேலை செஞ்சுருக்கோம். ஓகே, என்ன கேட்கணும் உங்களை பற்றி சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து வீட்லேயும் நம்மளையும் பையனும் 3 ஒரே ராசியாக இருக்குது, எப்பவும் தடங்களாகவே இருக்குது எல்லா காரியமும். ஒரே வீட்லேயும் 3 ராசி வரக்கூடாது, சேம் ராசி சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி கேட்கணும் சொல்லிட்டு இங்கே வந்திருக்கீங்க. ஆமாம். என்ன படிச்சிருக்கீங்க மிஸ்டர் சேகரன்? 10th படிச்சிருக்கிறேங்க. ஓகே. ஸோ உங்களோட காம்பினேஷனுக்கு என்ன, நீங்கள் ஓனர் ஆகிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் ஒரு இடத்துல கூலி வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அது மெக்கானிக் சம்மந்தமான வேலை உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா நீங்கள் பிறந்திருக்கிறதே வந்து குருத்தன்மையில் பிறந்திருக்கீங்க, இந்த கேதுவோட தன்மையில் பிறந்திருக்கீங்க. இந்த குருத்தன்மை கேது தன்மையில் பிறந்தாவே என்னென்னு கேட்டிங்கன்னா அழுக்கு ஆகக்கூடிய தொழில் எதுவும் செட் ஆகாது, ஒயிட் காலர் ஜாப் மாதிரி தான் செட் ஆகும். முதல்ல ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தேங்க. சரி, நல்லா லாபகரமாக இருந்துட்டு. சரி, கூட்டோடு சேர்ந்ததுனால நான் பண்ணிட்டு இருந்தேங்க. சரி, தனியாக பண்ணும்போது கிடைக்கலைங்க. சரி, சேர்ந்து செய்யுங்க. சரி, ஏன் அதை விட்டு எதுக்கு திரும்ப இதுக்கு வந்தீங்க? அது செய்யலாமா வேண்டாம்? செய்யலாம். டன். 2013 உங்களுக்கு பெரிய நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். சரி, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி. ஆனால் நீங்கள் டெய்லி என்னென்னு கேட்டிங்கன்னா ரமண மகரிஷி ஒரு ஃபோட்டோ வச்சு வணங்கணும், அப்படி இல்லைன்னா என்னென்னு கேட்டால் ஸ்ரீ சாய்பாபா ஃபோட்டோ வச்சு வணங்கணும். சரி, புரியுதா? இது மட்டும் நீங்கள் செய்யுங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைட்? சரி, தேங்க்யூ சார். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் AS மகாஸ்ரீராஜன். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன சொல்கிறார் சொன்னால், நான் யாருக்கோ பணம் கொடுத்துட்டேன் மேடம், பணம் கொடுத்த அப்புறமா அந்த பணம் திருப்பி வரல, நான் நிறைய பேர் சீட்டிங் பண்ணிட்டாரு சொல்கிறார். அப்படியே மேரேஜ் சொன்னாலும் ஏதோ பொய் சொல்லிட்டு மோசம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமும் அந்த மேரேஜ் கூட நிறைய தடை வருது, சமஸ்யை இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் கூட அது நல்லிஃபை ஆகணும், பணம் கொடுத்தது வாபஸ் வரணும், அப்புறமா இந்த மேரேஜ் கூட ஏதோ பொய் சொல்லிட்டு சீட்டிங் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணணும், உங்களுக்கு அந்த நிம்மதி இல்லை சொன்னால் என்ன பண்ணணும்? அதாவது ஒரு ஜாதக கட்டத்தை பார்க்கும் பொழுது சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அந்த சந்திரனுக்கு முன்னாடி ஒரு பிளானட் இருக்கணும், பின்னாடி ஒரு பிளானட் இருந்தே ஆகணும். நல்லா புரியுதுங்களா? ஜாதக கட்டத்தில் 12 கட்டம் இருக்கு. 12 கட்டத்தில் சந்திரனுக்கு முன்னாடி ஒரு பிளானட் இருக்கணும், பின்னாடி ஒரு பிளானட் இருக்கணும். நம்ம லேடிஸ் என்ன பண்ணாங்க, பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் பர்ஸ்குள்ளே கர்ச்சீப் வச்சு கர்ச்சீப்பு நடுவில் வந்து காசு வைப்பாங்க. எப்படி சக்குன்னு பிளேடு போட்டால் கூட கர்ச்சீப்பு தான் கட்டாக, ரூபா நோட்டு கட்டாகாது, எடுக்க முடியாது. அது மாதிரி அப்போது சந்திரனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பிளானட் வரணும். அந்த மாதிரி பிளானட் வரல அப்படின்னா அது என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவயோகம் இல்லைன்னா கேம துருவ யோகம். கேமத் இல்லை, கேமத் துருவ யோகம்னு சொல்கிறது. இந்த மாதிரி பொசிஷனை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு நம்ம பணம் வந்து எதிர்பாராத விதமாக என்னன்னு யாராவது ஏமாத்திடுவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ப்ராப்பர்ட்டி போயிடும். இந்த மாதிரி இருக்குது. மகாபாரதத்தை பார்த்தீங்கன்னா தர்மருக்கு வந்து இது மாதிரி ஒரு யோகம் கேமத்துரும யோகம் இருந்ததுனால தான் என்னன்னு கேட்டிங்கன்னா துரியோதனத்தில் சூதாட்டத்தில் நாட்டே விட்டார், ஏமாந்துட்டார், சூதாட்டத்தில் ஏமாந்துட்டார். அதுக்கப்புறமேட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா
வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி, வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியில் அவல் பொரியில் பாயசம் செஞ்சு கிருஷ்ணருக்கு வச்சு படைச்சார். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனிச்சு. வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி, அந்த வளர்பிறை ஏகாதசியில் அவல் பொரியில் பாயசம் செய்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக கொடுத்ததுனால தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆனதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கருத்து இருக்குது. அதனால் இப்போ நாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏமாந்து பணம் விட்டுருந்தாலும் சரி, அல்லது வீடை விட்டுருந்தாலும் சரி, நகை போனதாலும் சரி, அப்போ நாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி அன்று அவல் பொரியில் பாயசம், அவல் பொரி பாயசம் செஞ்சு கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக கொடுக்கப்பட்டால் போன பணம் திரும்பி வந்துடும். எங்கே ஏமாற்றங்கள் நடந்ததோ அந்த ஏமாற்றம் இல்லாமல் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய சாஸ்திரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு கருத்து. அதனால் நம்ம அதை பயன்படுத்தி பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்கள். ஒலிகள்ல கூட மங்களமானது அமங்கலமானதுன்னு இருக்கு. அதனாலதான் சில ஒலிகளை பேசாம தவிர்க்கிறோம். ஒரு சிலத கர்ப்பகிரகத்துல கூட உச்சரிக்கிறோம். நம்ம பேர்ல நம்ம ராசிக்கு பொருந்தி வராத சில ஒலிகளை மாற்றி அமைச்சா நம்ம வாழ்வு சுபீட்சமா இருக்கும். எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, யார் பத்தி கேட்கணும்? பையனை பற்றி கேட்கு. பையன் பத்தி கேட்கணும். பையன் பேர் வித் இனிஷியல் சொல்லுங்க. எஸ் அரவிந்த், 29/1, 1996, பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ், டோர் ஃபேஸிங் பெஸ்ட், +2 படிச்சிருக்காரு. ஓகே. என்ன ஆகும்னு சொன்னிட்டு உங்களுக்கு ட்ரீம்ஸ் இருக்கு? என் பையன் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு சொன்னிட்டு தாய்க்கு அந்த ஆசை இருக்கும் இல்லையா? எப்படி இருக்கும்னு பார்க்க வந்திருக்கு. ஸோ இவரோட காம்பினேஷனுக்கு என்னென்னா, அரவிந்துக்கு வந்து என்னென்னா பெரிய ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி தான் எப்பயுமே நினச்சிக்குவாருங்க. சாதாரண லோ லெவல் மாதிரிலாம் பேச மாட்டார். போகும்போது அப்படி எடுத்து அப்படி அப்படி அப்படியே அவ்வளோதான். ஆமாவா? இது பாருங்க, எதுவுமே ஹை லெவல் தான் கேட்குறது, சாதாரணலாம் கேட்குறது இல்லை. எல்லாம் எது கேட்டால் டாப், அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் கேட்குறது. நீங்கள் ஏதோ தேர்ட் குவாலிட்டி டீ இருந்தால் கூட போட்டு டீ குடிச்சிட்டு போயிருவீங்க. அவர் கேட்குறது என்னென்னா டாப் 10 இருக்கிற மாதிரி டாப்பில் இருக்கிறதான் கேட்பார். இதுதான் ஒரு பெரிய சிக்கல். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா பொட்டாட்டா இருக்கிற மாதிரி தெரியும், வெளியில் ஃப்ரெண்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி மாதிரி பறப்பார். கரெக்ட், சிட்டுக்குருவி மாதிரி தான். வீட்டுக்கு வெளியில் போயிட்டா அப்படியே பறக்கிறது, வீட்டுக்குள்ளே வந்துட்டா ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே பொட்டாட்டா. ரகு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறது. வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்கிறது. ஏதோ கேட்டிங்கன்னா நான் அப்படிலாம் பண்ணலாமா, அப்படிமா இப்படிமா அதுமா இதுமா அப்படிங்கிறது. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, சரி ஏதோ ஒரே பையன், ஒரு பையன் தானே, ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு பொண்ணு இருக்குது, அதான் ஒரே பையன் தானே, அப்போ ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் செல்லமாக கொடுத்து வளர்த்துறதான். அப்புறம் எனக்கு என்ன, நம்ம மேலேயே தவறு இருக்கு. தவறு இருக்குது. இவருக்கு ஸ்டார்டிங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ARA அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுக்கக்கூடாதுங்க. சூட்டபிள் ஆகாத கொடுத்தாவே தேவையில்லாத பிரச்சனையை கொண்டாந்து வீட்டுக்கு தேடி கொண்டாந்துருவார். எப்போ பாருங்க ஃபேஸ் வந்து அப்படியே சோகந்தமாக அப்படியே நோவு வந்த கோழி மாதிரியே தான் இருப்பார். இந்த ஃபேஸில் ஒரு க்ளோ வரலையே, ஒரு பிரிஸ்க் வரணும்ல, அந்த தேஜஸ், அந்த தேஜஸ் வரமாட்டேங்குது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு வந்து இந்த ஸ்டார்ட் வித் இந்த ARA அப்படிங்கிறது ஒரு சூட்டபிள் ஆகாதுங்க. அப்போ வந்து இந்த அரவிந்துக்கு முன்னாடி வேற ஒரு பேரை போட்டால் தான் செட் ஆகும். ரெண்டாவது வெளிநாடெல்லாம் போவார், நல்லா பெரிய லெவல்லாம் போவார் வருவார். சொந்தத்தில் மட்டும் கல்யாணம் பண்ணிடக்கூடாது, அவர் விருப்பம் போலவும் அவர் கல்யாணம் பண்ணக்கூடாது. Those who are born on number 2 and 1 combination, 1 and 2 combination, இவங்க மட்டும் என்னன்னு கேட்டால் அவங்க விருப்பம் போல திருமணம் செய்யப்பட்டால் பூஜ்ஜியமாகுது. ஆனால் அது மாதிரி தான் பண்ணுவார். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரை கொஞ்சம் ஹாஸ்டலில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹாஸ்டலில் போட்டிங்கன்னா கொஞ்சம் அப்போ அந்த ஹாஸ்டல் வாழ்க்கை வந்து இவருக்கு ஒரு சாமியார் யோகமாக மாறும். மாறினோன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்ப அப்புறம் நம்ம லெவலுக்கு வந்துடுவோம். காலேஜுக்கு ஹாஸ்டல் தானே போயிடுவோம். போட்டு அதுதான் +2க்கு போட வேண்டாம் தானே? +2க்கு தேவையில்லை, காலேஜுக்கு போட்டு விடுங்க. தப்பே நடந்துச்சுன்னா கூட கேட்கக்கூடாது, கண்டுக்காம விட்டுருணும். நீ நல்ல பையன், உன்னை நம்புறேன், படி, அவ்வளோ அதோடு நிறுத்திக்கணும். கேட்டுட்டீங்க அப்படின்னா ஆமாம் போனேன், அப்போ என்ன சொல்லு, என்னடா ஊதுனியா, ஆமாம் இப்போ என்ன அப்படிம்பாரு. அது நீங்கள் கேட்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறைமுகமாக எங்கேயாவது தெரியாமல் மரத்துக்கிட்ட ஏதாவது சாப்பிட்டு கூட வாயை கழிட்டு பாக்கு போட்டு வந்துடுவார். இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு கேட்டேன்னா, ஆமாம் பாச்சு வாசம் வரலையா, வராமல் இருக்கணுமா, இப்போ உள்ளேருந்து ஏலக்காய் கொண்டா, இல்லை பாக்கு வாங்கிட்டான்பா, வேறு இடத்துக்கு சொல்லுங்கள், டக்குனுப்பா நேம் மாற்றணும்னு சொன்னீங்க. அதுக்கு டைரெக்டாக தான் வரணும். நேமில் மாற்றங்கள் செஞ்சு தான் ஆகணும். சரி. ஆனால் திங்கட்கிழமை மட்டும் இவர் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, மண்டே அன்னைக்கு மட்டும். நைட்டில் 10 மணிக்கு மேலே வெளியில் எங்கேயும் சுற்றக்கூடாது, ரவுண்ட் அடிக்கக்கூடாது.
அப்படி போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்கான். இன்னும் பாருங்க, காலேஜ் முடிச்சுட்டு சொல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க பையன் நேரமாக 12 மணிக்கு வந்துடுறாங்கன்னு சொல்லுவீங்க. இது பூனை சின்ன பூனை தானே, அதனால் மடியிலே உட்காந்துட்டு இருக்குது, கடிக்கிறது இல்லை. பூனை பெருசாகணும்ல, பெருசானா தானே தெரியும். பக்கத்து வீட்டில் போய் பாலை குடிக்குதா கருவாடு தூக்கிட்டு அப்போ தானே தெரியும். ரைட்டா? +2 எப்படி இப்போ நல்லா இருக்குங்களா? படிப்பெல்லாம் நல்லா இருக்குங்க. சரி. பட் அந்த எண்ணங்கள் செயல்கள் மட்டும் சரியில்லை, அவ்வளோதான். யோசனை படிக்கோங்க. ஓகே, சரி. தேங்க்யூம்மா, வணக்கம். என்ன இருக்குல்ல, மீண்டும் அடுத்த எபிசோட சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்ஜினியர் A.S. மகேஸ்வரராஜன். நன்றி, வணக்கம். You can follow Dr. A.S. Mahashirajan on Facebook, ShareChat and Instagram. Our ID A.S. Mahashirajan. For more informations, download our app Mahashirajan from Play Store. To watch our latest videos, subscribe our YouTube channel Mahashirajan space A.S and MSR space Vision space Gold Time. Press the bell icon to get notifications. Do like, share and comment our YouTube videos. Visit our website www.goldtime27.com.